பாத்து பாத்து. அக்கா நான் போறேன்க்கா. போயிட்டு வரேன்னு சொல்லு கஸ்தூரி. சரிக்கா, போயிட்டு வரேன். ஆமா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? ம், எடுத்துக்கிட்டேன்க்கா. ஒன்ன நீ மறந்துட்ட. நல்லா பாரு. எல்லாம் சரியாதானே இருக்கு சித்ரா. ஏன் கஸ்தூரி, நீ இங்க ஏதாவது மறந்து வச்சிட்டியா? இல்ல சுமித்ராக்கா, அக்கா வேற சொல்றாங்க. அக்கா, அது உங்களோடது, உங்ககிட்ட தான் இருக்கணும். அதுதான் முறை, அதுதான் சரியானது. இல்ல கஸ்தூரி, நான் நல்ல யோசனை பண்ணிட்டு தான் உன்கிட்ட சொல்றேன். அவன் இனிமே உன் கூட தான் இருக்கணும். சித்ரா, கஸ்தூரி, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சொல்ற அத்தை. ராம், அம்மா. என்னப்பா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன், வரேம்மா. நான் ரெடிம்மா. அதோ அண்ணியும் வந்துட்டாங்க. இதோ உனக்கு சொந்தமானது, கூட்டிட்டு போ. இல்லக்கா, எப்ப உங்ககிட்ட கொடுத்தேனோ அப்பல இருந்தே உங்களோடதுதான். அம்மா, என்ன சொல்றீங்க? சொல்றேன் ராம். அக்கா, எதுக்கு அதெல்லாம் சொல்றீங்க? என்ன இல்ல கஸ்தூரி, கண்டிப்பா அதை சொல்லித்தான் ஆகணும். அத்தை, என்ன சொல்ல போறீங்க? அக்கா, யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம், இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். இல்ல கஸ்தூரி, இதுதான் சரியான நேரம். இப்பதான் அதை சொல்லி ஆகணும். ராம், நான் உன்னை அக்கா, நீ பேசாம இரு கஸ்தூரி. ராம், நான் உன்னை பெத்தவ இல்லப்பா. ஐயோ, அந்த அந்த பாக்கியம் இல்லாதவனா? உன்னை பெத்த அம்மா இதோ என் தங்கச்சி கஸ்தூரி தான்ப்பா. என் தங்கச்சி கஸ்தூரி தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ. அம்மா, நீங்க எப்பவுமே என்கிட்ட போய் சொன்னதில்ல. இப்ப நீங்க போய் சொல்லிட்டீங்க. இது நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். சில்லராம், நான் எப்பவுமே உன்கிட்ட போய் சொன்னதே இல்லப்பா. இப்பவும் நான் உன்கிட்ட போய் சொல்லல.